நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு நிறைய பேர் நிறைய நாடுகள்ல இருந்தெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறது ஒரே விஷயம், அண்ணா உங்களோட ஷோ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறோம். இப்போ பார்க்க ஆரம்பித்தவங்க கூட நாங்கள் அடுத்தடுத்து பின்னாடி நிறைய வீடியோ வந்து போயிட்டே இருக்கிறோம். நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடுறனால அதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு நாங்கள் ஃப்ரீயாக இருந்தாலே யூடியூப்குள்ளே போயிட்டு உங்களோட சேனல் தான் பார்த்துட்ருக்கோம். டெவில்ஸ் கிச்சன் தான் எங்களோட ஃபேவரேட் அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு பிரதர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தெல்லாம் இருக்கிறாங்க. அவர் டெவில்ஸ் கிச்சன் வந்து ரெகுலராக பார்ப்பாராங்க. அது அவங்க ஒய்ஃபுமே சரி, வீட்டில் இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்க எல்லாருமே பார்ப்பாங்களாம். இருந்தாலும் சில ஸ்டோரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களால பார்க்க முடியாதான், தடங்கள் வருமா. என்னடா இது, நம்ம எவ்வளவோ சேனல் பார்த்துருக்குறோம், அப்போல்லாம் இந்த தடங்கள்லாம் வராது. ஆனால் இவரோட சேனலில் எதனா ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கும்போது, அதாவது அமெரிக்காவில் ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்போங்க. அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்கிரீன்ஷாட்டில் பார்த்துருப்பீங்க இப்போ தம்ப்நெயில்ல. அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை அவர் பார்த்துட்டு இருக்கும்போது நைட்டு அவருக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்திருக்குது. ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நைட்டு பார்க்குறத நிப்பாட்டிடுறாருங்க. அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதாங்க. எப்பயுமே ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போனார் அப்படின்னா எதனா சாங் போட்டு டான்ஸ் பண்ணுவாராம். ஹெட்செட்டில் மாட்டிக்கிட்டு டான்ஸ் பண்ணுவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கீழே, அதாவது அவங்க வீடோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு தனி வீடாம். கீழே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குமா, ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குமா, அட்டாச் பாத்ரூம் தான். கீழே ஒரு ரூமோட சேர்ந்து அட்டாச் பாத்ரூம், மேலேயும் ரூமோட சேர்ந்து அட்டாச் பாத்ரூம். இவர் மேலே இருக்கிற ரூமில் போயிட்டு குளிக்க போவாராம். அங்கே தான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் மேலே டான்ஸ் ஆனாங்க அப்படின்னா கீழே அந்த சத்தம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுமா. அங்கே இந்த உடனில் தான் சில விஷயங்கள்லாம் இருக்குங்கிறனால நல்லாவே கேட்குமா. இவர் மேலே டான்ஸ் பண்ணுறாரு இல்லை எதனா டம்மு டம்முன்னு குதிச்சா கீழே வந்து டிஸ்டர்ப் ஆகி பசங்கள்லாம் திட்டுவாங்களாம், அவங்க ஒய்ஃபும் திட்டுவாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இந்த அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கதை பார்த்துருப்போங்க. அமெரிக்காவில் ஒரு பொண்ணுக்கு நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி, இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அமெரிக்காவில் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி நம்ம ஒரு ஸ்டோரி போட்டிருப்போம் ப்ரீவியஸில். அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பாப்பப் ஆகிருக்கும், அதோட தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ அவர் நைட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்குதுங்க. லைக் சிக்னல் இல்லாமல் போகிறது. அவங்க வீட்டில் நல்லாவே சிக்னல் கிடைக்குமா. அவர் இத்தனைக்கு மெயினில் தான் இருக்கிறாங்களாம். நல்லாவே சிக்னல் கிடைக்கும், சிக்னல் கிடைக்காம போகிறது, ஏகப்பட்ட தடங்கல்கள் வரனால அவருக்கு ஒரு மாதிரி மைண்டுமே ஒரு மாதிரி ஏதோ தப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிருக்குதுங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏங்க பார்க்காதீங்க அப்படின்னா, நைட் நேரம் ஏன் பார்க்குறீங்க, இல்லைனா மொத்தமாகவே பார்க்காதீங்க, நிப்பாட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் விட்டாராம். அடுத்த நாள் காலையில் மேலே இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது டாய்லெட் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு தோணி இருக்குது, நம்ம ஏன் அந்த கதையை பாதியிலே விட்டோம், அதை நம்ம கேட்டால் என்ன. ஏன்னா ஒரு தடவை ஒன்ஸ் இதுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னா எங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் சொல்கிற நரேஷனாக இருக்கட்டும், நம்ம ஒரு பேய் படத்தை பார்க்குறத விட, விஷுவலாக பார்க்குறத விட நீங்கள் பேசுகிறதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கோஸ்டிஸாக உங்களுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதனால அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறாரு. ஹெட்செட் போட்டு பாதியை கேட்டுட்டு இருக்கிறாரு. லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் அவர் கேட்கல. கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோரி முடிய போகுது 5 நிமிஷத்தில். சடனாக டோரை வந்து அவர் லாக் பண்ண மாட்டார். எப்போவுமே ரெஸ்ட் ரூமை ஓப்பன் பண்ணிட்டு யாரோ ஒருத்தவங்க உள்ள வர மாதிரி தெரிஞ்சிருக்குது. பயந்துட்டு ஹெட்செட்டை கலட்டிட்டு யாரும் சொல்லி எட்டி பார்த்துருக்கிறாரு. ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எட்டி பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்துருக்குறாங்க. ஏன், எதனால்? இல்லைம்மா எனக்கு பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன பார்க்குறீங்க? இல்லைம்மா மிஸ்டர் பிரபாகரன் டெவில்ஸ் கிச்சன் தான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த ஸ்டோரி தான், அமெரிக்கா ஸ்டோரி தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? இல்லைங்க, நான் மேலே வந்தது நீங்கள் டங்கு டங்குன்னு குதிச்சிட்டு இருக்கீங்க, எப்பயும் போல் எதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, சவுண்டும் கேட்கல, பாட்டே போடாமல் நீங்கள் ஒருவேளை ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க போல், கீழே வந்து குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இன்றைக்கி லீவ் நாள் வேறல, குழந்தைங்களாம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி டான்ஸ் ஆடி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவர் தான் டான்ஸ் ஆடவே இல்லையே, குதிக்கவே இல்லையே, அப்புறம் இப்படி அந்த சவுண்டு கீழே கேட்டிருக்கோம். யாரோ ஒருத்தர் மேலே ஓடுற மாதிரி குதிக்கிற மாதிரிலாம் சவுண்டு கேட்டு தான் அவங்க ஒய்ஃபே மேலே வந்திருக்கிறாங்க. நீங்கள் ஸ்டோரிலாம் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுது ப்ரோ, எனக்கு என்ன சொல்லனே தெரில. அவங்களுமே ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. நான் இவங்க எதனா ப்ராங்க் பண்ணுறாங்க போல், ஃபன் பண்ணுறாங்க போலன்னு கீழே போயிருக்கிறாரு. கீழே போனால் அவங்க குழந்தைங்களுமே எந்திரிச்சிட்டாங்களாம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஏன்பா அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, ஏன்பா டம் டம் டம்னு குதிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையன் கேட்டிருக்கு. இவருக்கு ஒன்றுமே புரியலையாங்க. ப்ரோ இதெல்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் உண்மையே கிடையாது, இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி தான் நானே சொல்லிகிட்டு இருப்பேன் என் ஒய்ஃப் கிட்ட. அவங்க கூட கொஞ்சம் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். எனக்கு இதை கேட்குறதுக்கு பிடிக்கும், பார்க்குறதுக்கு பிடிக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். மற்றபடி நான் இதை வந்து பயந்து போய் அந்த மாதிரிலாம் நான் இது பண்ண மாட்டேன். நல்லா இருக்கும், ஒரு மாதிரி அட்வென்ச்சர்ஸாக இருக்கும் உங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஆனால் எனக்கு இன்னைக்கு நடந்த சம்பவத்தை, அதாவது அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது பிரதர். ஏதோ ஒன்று இருக்குது,
நாங்கள் அவங்க பயந்து போய் அந்த மாரியம்மனை வந்து மாரியம்மன் சாமி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ரொம்ப கும்பிடுவாங்களாம். அவங்க அம்மாவும் மாரியம்மன் ரொம்ப பக்தையான், சின்ன வயசுலேருந்தே இவரும் மாரியம்மன் பக்தர் தானா. அப்படி இருக்கும் பட்சத்தில் மாரியம்மாவுக்கு அங்கேயே பூஜை பண்ணி சாம்பிராணிலாம் போட்டு விட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக தெய்வீகரமாக போயிருக்குதுங்க அவங்க வீட்டில். இதை என்கிட்ட அவர் ஷேர் பண்ணியிருந்தார். முக்கியமாக அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், நீங்கள் இந்த ஸ்டோரிஸ் வந்து சூப்பராக சொல்லிகிட்டு இருக்கீங்க ப்ரோ, நெகட்டிவாக வர கமெண்ட்ஸ் எதையுமே வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க, எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பட் எங்களை மாதிரி சப்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு எப்பயுமே இருப்போம் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி சின்ன சின்ன கதைகள்லாம் நிறையா வந்திருக்குதுங்க. சின்ன சின்ன கதைகள்ங்கிறத விட சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு ஸ்டோரியாக சொல்ல முடியாது, ஃபுல் ஸ்டோரியாக சொல்ல முடியாது இல்லையா. அதனால் நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் அவங்களோட மற்றவங்க சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லலான்ட்டு இருக்கிறேன். அது ஓகேனா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகலாம், அதுக்கான ஒன்லைன் பார்க்கலாம் வாங்க. நாம் ஒன்று நினச்சோன்னா தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தாங்க, நாம் ஒன்று நினச்சோன்னா ஆத்மாக்கள் ஒன்று நினைக்குங்கிற மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு இன்ஸ்டாகிராமில் அதாவது ஆல்ரெடி ஒரு ஸ்டோரி வந்திருந்தது. அந்த ஸ்டோரியை நான் படிக்க அடுத்தடுத்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே உடைக்கிற விதமாக தான் இந்த கதை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருந்தது. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்புனவரோட பேரு வினோத் குமாருங்க. அவரோட சொந்த ஊரு திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமம். அங்க அவங்களோட அப்பா அம்மா வினோத், இவங்க 3 பேர் தான். வினோத் வீட்டுக்கு ஒரே ஒரு பையன்தான். வினோத்தோட அப்பா வினோத் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு காலேஜுக்கு போற டைம்ல இறந்துடுறாரு. அவங்களுக்கு அவரோட இழப்பு வந்து ரொம்பவே ஒரு அடியா இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா தான் பேக் போன் மாதிரி. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறனால அவங்களால கஷ்டப்பட்டு அடுத்தடுத்து படிக்க முடியலைங்க. ஆனால் அவங்க அம்மா அவரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் இருந்திருக்குது திருச்சிக்கு பக்கத்தில். அந்த ஊரில் இருக்கிற இடத்த வந்து விற்றுட்டு அந்த காசை வச்சு தான் பையனை படிக்கவே வச்சிருக்கிறாங்க. அம்மா இவ்வளோ தூரம் பண்ணுறதை பார்த்த வினோத்குமாருக்கு அவங்கள எப்படியாவது ஃபாரினில் கூட்டு போய் செட்டில் பண்ணணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற, அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணும், ஃபாரினில் போய் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறலாம் அடுத்த பட்சம். அவங்கள நல்லா பார்த்துக்கணும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபு நம்ம குழந்தைங்க அவங்க எல்லாருமே சந்தோஷமா கூட்டு குடும்பம் வாழணுங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவாவே இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வினோத் கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சிடுறாரு. அவருக்கு வேலையும் கிடைச்சிருது, ஃபாரினுக்கும் போறாருங்க. கனடால வினோத்துக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவை இங்க விட்டுட்டு அவர் மட்டும் தான் போறாரு. ஏன்னா வேலை கிடைச்ச உடனேயுமே அவங்க அம்மாவை கூட்டு போக முடியாது இல்லையா. ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அதுவும் ஃபாரினுக்கு போறோம் அப்படின்னா அங்க நமக்குன்னு ஒரு பீப்புள்ஸை செட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு வீடு அங்க செட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இங்க இருக்கிற உறவினர்களா இருக்கட்டும், இல்ல அம்மாவா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், யாருனாலும் கூட்டு போக முடியும். அது மாதிரி தான் அவரும் பிளான் பண்ணி ஒரு 2 வருஷம் போகுதுங்க. இந்த 2 வருஷத்துல ஊருக்கு வரவே இல்லை வினோத். அவங்க அம்மா வந்து கால் பண்ணுவாங்க, இவரும் கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அம்மாக்கும் பையனுக்கும் நடுவுல பாபுங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, வினோத்தோட மாமா, அதாவது அவங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பி. அவருக்கு மட்டும்தான் இவரோட நம்பர் தெரியுமாங்க, வினோத்தோட நம்பர், ஃபாரின் நம்பர் தெரியும். ஸோ இவங்க 3 பேர் தான் கம்யூனிகேட், அம்மா மாமா. வினோத் பாபுக்கு ஊரில் பேசணும்னா அவங்க அம்மா எடுக்கலன்னா மாமா கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணுவார். வேற யாருக்கு மேலுமே அவங்களுக்கு ட்ரஸ்ட் கிடையாதுங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க வளர்ந்து வந்த விதம் அந்த மாதிரி. நிறைய பேர் அவங்க முதுகில் குத்திருக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா வாழ்ந்த ஒரு குடும்பம் வாங்க. சின்ன வயசுலேருந்தே வினோத் பாபு அவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க அப்பா முதுகில் தான் குத்திருக்கிறாங்க. அதனால தான் அவர் சாகும்போது கூட ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போய் தான் ஆக்சுவலி அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணியிருக்கிறாரு, இந்த கடன் தொல்லை தாங்க முடியாமல். அதுக்கு நடுவில் தான் இவரை படிக்க வச்சிருக்கிறாங்க அவங்க அம்மானா எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபாரின் போயிடுறாரு. 2 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க அம்மாவை வந்து கூப்பிடுறாங்க, அம்மா வாங்க ஃபாரினுக்கு வாங்க, கனடாவில் நம்ம அங்கேயே செட்டில் ஆயிடலாம், இந்த வீடை வந்து வித்துடலாம். அங்கே இருக்கிறது ஒரு 2 BHK ஹவுஸுங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ். அங்கே தான் அவங்க அம்மா மட்டும் தனியாக அவங்க அப்பாவோட ஞாபகத்தமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது கடனில் தான் இருந்திருக்குது. அதை கடன் எல்லாத்தையுமே அடைச்சி இப்போது மீட்டு கொடுத்துட்டாரு பையன் வினோத். அங்கே தான் அவங்க அம்மா இருக்கிறாங்க. இவர் ஃபாரின் கூப்பிட்டதுக்கு அப்புறமா, எப்பா எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ அங்கேயே இரு, நான் இங்கேயே இருக்கிறேன், நீ எப்பப்பெல்லாம் தோணுதோ இங்கே வா, இந்த வீட்டை விட்டுட்டுலாம் என்னால் வர முடியாது, அது மாதிரி இதை நீ விற்கணுங்கிற ஆசையை விட்டுருமா, எனக்கு விற்று தான் காசு வேணுமான்னு கேட்டால் இல்லைம்மா, இதனால் அப்பா ஞாபகார்த்தமாக இருக்கட்டும், இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் அங்கே வந்துருங்க. இல்லைப்பா, என்னோட கடைசி காலத்தில் நான் அவர் இருந்த வீட்டில் அவர் இங்கே தான் இருக்கிறாரு எனக்கு தெரியும்,
அவர் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வினோத்தோட அம்மா வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லைக் இவர் வந்து ஸ்கைப்ல வீடியோ கால் வந்து பண்ணுவாராம் அவங்க வீட்டுக்கு. வீடியோ கால் பண்ணும்போது அவங்க அம்மா வந்து யாரு கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சோஃபால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இவர் கூட பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த பக்கம் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்களாம். இருங்க பையன் தான் கால் பண்ணியிருக்கிறான், இந்த வரேன் இருங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவருக்கு ஒரு டவுட்டு, மா யாருமா வந்திருக்கிறா, மாமா வந்திருக்கிறாரா? இல்லையப்பா மாமாலாம் வரல. அப்ப யாரு கூட பேசிட்டு இருக்கீங்க? உன் அப்பா கூட தான்ப்பா பேசிட்டு இருக்கேன், இங்கதான் இருக்கிறாரு, என் கூட தான் பேசுவாரு, டெய்லி வருவாரு பேசுவாரு. மா என்னம்மா சொல்ற, எங்க காட்டு அப்படின்னு இருக்கிறாரு. போனை திருப்பி இருக்கிறாங்க, திருப்பி காட்டினா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனா இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, பேசுப்பா அப்பா கூட பேசுப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு ஒரு மாதிரி பதறி போச்சுங்க. ஒருவேளை தனியாவே வீட்டுல இருந்து அவங்க அப்பா ஞாபகத்துல அம்மாவுக்கு வேற மாதிரி எதனா ப்ராப்ளம் வந்துருச்சா? இப்போ அவரு அவசரமா கட் பண்ணிட்டு அவங்க மாமாவுக்கு ஃபோன் போட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாரு. அப்பதான் அவங்க மாமா என்ன சொல்றாருன்னா, எப்பா அப்படிதான்ப்பா இருக்கிறாங்க அவங்க, நீ நினைக்கிற மாதிரி பைத்தியம் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா, அவங்க அவரோட நினைவுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அதனால அவர் வந்து அவங்க கூடயே இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிறாங்க. இப்படிதான் நான் முந்தா நேத்து வந்து நாங்க வீட்டுக்கு போயிருந்தோம், ரூம்ல வந்து யாரோ ஒருத்தவங்க படுத்து பெட்ஷீட் போட்டு இருந்திருக்கிறாங்க, இவங்க உள்ள போன உடனேயுமே என்ன தூங்கிட்டு இருக்கிறாங்க, கதவு கூட சாத்தாம இப்படி தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. அவங்களும் அவங்க வைஃப் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குமாங்க அவங்களோட வீட்டுல. ஹால்ல ரூம்குள்ள ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கும், ஹாலில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குமா. அந்த காமன் பாத்ரூம்ல இருந்து திடீர்னு கதவு திறந்துட்டு வெளியே வந்திருக்காங்க அவங்க அம்மா. அப்ப அங்க படுத்திருக்கிறது யாரான்னு சொல்லிட்டு அவங்க டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்லையா, அந்த போர்வை சும்மா இருக்குதான். ஆனால் அவங்க மாமா பார்க்கும்போது அந்த போர்வையில இப்ப நம்ம படுத்திருக்கோம்னா கால்ல இருந்து தலை வரைக்கும் பொத்தி போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு உருவத்தை அவர் பார்த்திருக்கிறாரு. காலை மட்டும் பார்த்திருக்கிறாரு. இப்ப ஓபன் பண்ணி அவர் பார்த்தா பரவாயில்ல, அவரோட வைஃபும் பார்த்திருக்காங்க. ஓபன் பண்ணி பார்த்தோன்னே பயந்து இருக்கிறாங்க, என்னடா அது யாருமே இல்லை அப்படின்ட்டு. என்னம்மா சொல்ற, அப்போ நீ பார்த்திருக்க வேண்டியதானே, அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே, யாருன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. பா நாங்க கேட்கறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவே சொல்றாங்கப்பா, உங்க அப்பா தான் உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு, அந்த டோரை ஏன் ஓபன் பண்றீங்கன்னு கேட்கறாங்கப்பா. எங்களுக்கு எப்படிப்பா இருக்கும், நாங்கள் அந்த வீட்டு சைடு போகவே பயமாக இருக்குப்பா, அந்த ஏரியாலேயே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, அம்மா தனியாக மொட்டை மாடிக்கு போகிறாங்களாம், நைட்டு 12-12:30 மொட்டை மாடியில் போய் உட்காந்து ஏதோ விசித்திரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம், சிரிச்சிட்டு இருக்கிறாங்களாம் தனியாக பேசி. இவருக்கு இப்போ ஒரு மாதிரி பதறி இருக்கிறாருங்க. இதுக்கு மேலே அம்மாவை தனியாக விட முடியாது, நான் ஃபாரினில் வந்து ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டேன், நான் இந்த காசோட வந்து அம்மா வேணால் நான் பார்த்துக்கிறேன், இல்லைனா அம்மா வந்து இங்கே வர சொல்லுங்க, அந்த வீடை விற்கவும் வேணாம், அப்பா வியாபாரத்தமாக அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கும்போது இப்போ உங்க மாமா என்ன சொல்றாருன்னா, எப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா, இப்போதான் நீயே செட்டில் இருக்கிற, உங்க அப்பாவோட ஆசையே அதுதான், நீ இந்த குடும்பத்தை கரை சேர்த்துருவ, அந்த குடும்பத்தை கரெக்டாக கொண்டு போயிருவாங்கிறதா உங்க அப்பாவோட ஆசையே, நீ இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காத. அம்மா சொல்கிறாங்கன்னா சரிம்மா, அப்பா இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் என்னன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பேச்சு கொடுத்து இது பண்ணுப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டேனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அம்மா மேபி சரியாயிடலாம்ப்பாங்கிற மாதிரி சொல்ல, அவங்க பொண்ணே, அதாவது அவங்க அம்மாவோட தம்பி இருக்கார் இல்லையா, பாபு இருக்கார் இல்லையா, அவரோட பொண்ணை ஆல்ரெடி வினோத்துக்கு தான் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு 4 வயசு தான் டிஃப்ரென்ஸ் தான், அதாவது இவர் மூத்தவர், 4 வயசு தான் டிஃப்ரென்ஸுங்கிறனால நீ வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கப்பா, கல்யாணம் பண்ணிட்டேன்னா எல்லாமே நார்மல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. மாமா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இவரும் ஃபாரின்லேருந்து டேட்டு குறிச்சிடுறாங்க. அதை நீங்கள் டேட்லாம் குறிச்சிருங்க, நம்ம என்னைக்கு நான் வரணும்னு சொல்லுங்கள், கல்யாணத்தை பண்ணிடலாம், அம்மா நார்மல் ஆகணும் அவ்வளோதான், அவள் இருந்து பார்த்துக்கிட்டானா சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் அவங்க மாமா கிட்ட வாக்கு கொடுத்து கல்யாணமே பண்ணிக்கிறாரு. இந்த கல்யாண வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா நிறைய அமானுஷ்யமா பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா அங்க இருக்கிறாரு, அப்பா கோவப்படுறாரு, நீ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுவாங்களாம். இவரும் அவங்க மாமா சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி சரிம்மா அப்பா கிட்ட வந்து நான் சாரி சொன்னேன்னு சொல்லுங்க, அப்பா கிட்ட வந்து நான் இது சொன்னேன்னு சொல்லுங்க, அதை சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி இப்படியே ஓட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு வாரத்திலேயே ஃபாரினுக்கு போறதுக்காக எல்லாருக்குமே விசா எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாரு வினோத். இப்போ அவங்க வைஃப் வந்து வரேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க அம்மா ஸ்டில் இப்போவும் நான் வந்து என்னோட வீட்டுக்காரரோட தான் இருப்பேன், இங்கேயே தான் இருப்பேன், நீங்க தான் அவர் கூட தான் இருக்கணுங்கிறீங்களா, அவரையும் கூட்டுவாங்க, நம்ம ஃபாரின் போயிடலாம்னு சொல்ல, இல்லப்பா அப்படிலாம் இருக்க முடியாது, நான் இங்கே தான் இருப்பேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவோ ஆர்கியூமெண்ட்லாம் போயிருக்குது, அது எதையுமே அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. இதுக்கெல்லாம் நடுவில் இந்த கல்யாண வேலைலாம் நடந்துட்டு இருக்கும்போது வினோத் அவர் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு ஒரு நாள் எந்திரிச்சிருக்கிறாரு. யாரோ ஒருத்தர் கிச்சன்லயும் ஹால்லையும் மாத்தி நடந்துட்டு இருக்கிறாங்க, பாத்திரத்தெல்லாம் உருட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. இவருக்கு சவுண்டு கேட்டு தான் எந்திரிக்கவே செஞ்சிருக்கிறாரு. இவங்க அம்மா பக்கத்துல தான் படுத்து தூங்குறாங்க, இவங்க அம்மா வந்து கட்டில படுத்து தூங்குறாங்க, இவர் கீழே படுத்து தூங்குறாரு. இன்னொரு ரூம்ல யாருமே கிடையாது இந்த வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது. அப்படி இருக்கும் பட்சத்துல வெளியே ஓடி வந்து பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஏதோ ஒரு ஷேடோவை பார்த்துருக்கிறாரு. அது உண்மையா பொய்யான்லாம் இவருக்கு தெரியாது. இவருக்கு இந்த பேய் பிசாசு பில்லி சுனியத்தெல்லாம் நம்பிக்கையே கிடையாது வினோத்துக்கு.
அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஏஐ உலகம் இது எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு, இன்னுமாடா இதெல்லாம் நம்புறீங்கிற மாதிரியான ஒரு கேரக்டருங்க. அதாவது அப்போது நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த ஸ்டோரி நடந்தது 2007லேருந்து 2008க்குள்ளே நடந்ததுங்க. வினோத் அதை கண்டுக்காமையே விட்டுறாருங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மாவோட சேர்ந்து ஒருத்தவங்க கூட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கும் வரும், அதனால தான் நமக்கும் அப்படி ஆலோசனேஷனாக வருதுன்னு சொல்லிட்டு விட்டுறாருங்க. இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இப்போ ஃபாரினுக்கு வினோத்தோட அம்மா வரமாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால அவரோட வைஃப் இருக்காங்க இல்லையா, மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அவங்கள அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, நான் மட்டும் ஃபாரின் போயிட்டு வரேன், மந்த்லி ஒன்ஸோ இல்லை லீவ் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இப்போ தாங்க கல்யாணம் ஆயிருக்கு, நானும் உங்கள் கூடயே வந்துடுறேன், எனக்கும் ஃபாரினுக்குலாம் வரணும்னு ஆசை, என்னை கூட்டு போங்க மாமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இப்போது இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வருதுங்க. ஏய், எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவர் அறியாமலே வாயை விட, அவங்க வீட்டில் போய் அந்த பொண்ணு சொல்ல, அவங்க மாமா வந்து சண்டை போட, இப்படியே பெரிய பிரச்சனையாக வெடிக்குது வீட்டில். இப்போ வினோத்தும் அவங்க மாமா பாபுவும் உட்காந்து பேசுகிறாங்க. மாமா, நான் ஆரம்பத்திலே இதுக்கு தான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன், நீங்கள் தான் சொன்னீங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா எல்லாம் சரியாக போயிருன்னு சொன்னீங்க, நான் அதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ பாருங்கள், அம்மா ஃபாரினுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு இவன் இங்கேயே இருக்கலாம்ல, ஏன் வந்து இந்த மாதிரி அடம் பிடிக்கணும்? அதுக்கு உங்கள் மாமா என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்துகிறாரு. எப்பா, நான் எதுக்குப்பா இருக்கிறேன், என் பொண்டாட்டி எதுக்குப்பா இருக்கிறா, நம்ம சொந்தக்காரங்களாம் எதுக்கு இருக்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, என் பொண்ணை நீ பார்த்துக்கப்பா, அங்கே கூட்டு போயிட்டு நீங்கள் ஜாலியாக நீங்கள் சின்ன சிறுசுங்க, நீங்கள் போய் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், ஃபாரினில் போயிட்டு செட்டில் ஆகிற வழியை பாருங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அம்மாவை, எதுனா ஒன்று நாள் உனக்கு நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அவரை கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ணி அவங்க ஒய்ஃபோடு சேர்த்து அவரை ஃபாரினுக்கு அனுப்பி விட்டாருங்க. இப்போ மறுபடியும் வினோத்தோட அம்மா மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்படியே ஒரு 10 வருஷம் போகுதுங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா வினோத் கனடாலேயே செட்டில் ஆயிடுறாரு. அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க, பெண் குழந்தை. அவங்க அம்மாவோட பேர் தான் அந்த குழந்தைக்கும் வச்சிருக்கிறாரு. அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகுதுங்க. இப்போ அவங்க அம்மா 2018, இப்போ 2008லேருந்து 2018க்கு வந்துட்டாங்க. இந்த இடைப்பட்ட 10 வருஷத்துலையுமே அவங்க அம்மா மாறினாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அவங்க அம்மா சொல்ற எல்லாமே பழிச்சிருக்குது இவருக்கு. வினோத்தோட அம்மா கிட்ட வீடியோ காலில் பேசிட்டு இருக்கும் போதும் சரி, அவங்க ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போகும்போதும் சரி, அவங்களோட அம்மா வினோத்துக்கிட்ட வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்களாம். இன்க்ளூட் இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க போகுது, உனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுரா அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடியே சொல்றாங்களாம். யார் சொன்னாமான்னு சொல்லி கேட்டா, அப்பா தான்டா சொல்றாரு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி. அவங்க அப்பா சொன்னான்னு சொல்லி சொன்னது எல்லாமே அடுத்தடுத்து இவரோட லைஃப்ல பழிச்சிருக்குதுங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இதை நம்பலாமா நம்ப வேணாமா. ஏன்னா அவங்க சொல்றதெல்லாம் பழிக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவங்க சொல்றது எல்லாமே நடக்குது உண்மையா, இது ஒருவேளை உண்மையாவே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவங்க அப்பாவோட போட்டோவை அவங்க வீட்டில் கனடாவில் வச்சு சாமி கும்பிட ஆரம்பிக்கிறார். ஆல்ரெடி வச்சிருக்கிறாரு, இப்போ ரொம்ப ஒரு மாதிரி சாமியாக கும்பிட ஆரம்பிக்கிறாரு அவங்க அப்பாவை. 2018 செப்டம்பர் ஒரு நாள் நைட்டு என்ன ஆயிருக்குன்னா, நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு வினோத், அவங்களோட வைஃப், குழந்தை 8 வயசு குழந்தை. நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க நைட்டு ஒரு 1:30 மணிக்கு எதையோ பார்த்த மாதிரி அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. இப்போ வினோத்தும் அவங்களோட வைஃபும் எந்திரிக்கிறாங்க. என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த மாதிரி அந்த குழந்தை பிஹேவ் பண்ணதே கிடையாது. அந்த குழந்தைக்கு இப்போ 8.25 வயசு ஆகுது. இன்னொரு ஒரு 2 மாசம் போச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு 9வது வயசு. ஸோ இந்த மாதிரி டைம்ல அந்த பொண்ணு எதுக்காக அலறி அடிச்சு எந்திரிச்சு அழுகணும்? என்னன்னு சொல்லி கேட்டா சொல்லவே மாட்டேங்குது, கண்ணை மூடிக்கிட்டு அழுகுது, ஒரு மாதிரி ஏங்கி அழுகுது. இந்த வீசிங் இந்த மாதிரி அழுவாங்க இல்லையா குழந்தைங்க, அந்த மாதிரி அழுகுது. இந்த மாதிரி குழந்தை அழுததே இல்லையே, என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அன்டைம்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை 5 நிமிஷத்துல அவங்களே நார்மலாகி எதுவுமே சொல்லாம அழுகாம கண்ணையும் திறக்கல அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ வினோத்தோட வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க எதனா கெட்ட கனவு வந்திருக்குங்க, அதனால கனவுலேயே எந்திரிச்சு அழுதுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டா, அவகிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணிக்காதீங்க, அவள் காலையில் எந்திரிச்சானா ஏன் அழுத என்ன இதெல்லாம் கேட்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் அந்த குழந்தை எந்திரிச்சதுக்கப்புறமா எதுவுமே இவங்க கேட்கல. அந்த பொண்ணுமே இந்த மாதிரி நடந்துச்சு, நைட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் நைட்டு அதே 1 மணிக்கு இந்த குழந்தை அலறி அடிச்சு எந்திரிக்கிறாங்க. அதே மாதிரியே அழுகுறாங்க, ஒரு மாதிரி இப்போ கத்துறாங்க, லைக் பேய் பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்குது 8 வயசு குழந்தை. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, கையும் ஒல்ல காலும் ஒல்ல. ஃபாரின்ல இருக்கிறாங்க, நம்ம லோக்கல்ல நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம், யாரையாச்சும் ஒருத்தவங்களை கூப்பிடலாம், மந்திரிக்கிறவங்களை கூப்பிடலாம், இல்லை எங்கேயா ஹாஸ்பிட்டல் போனா கூட போகலாம். அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்கெடியூல் மாதிரியாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்குமே கனடால இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது இதெல்லாம். அங்கே வந்துட்டு ஒரு டாக்டர் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கினாலே நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு டாக்டர் இருப்பாங்களாம், நமக்குன்னே ஒரு டாக்டர் வச்சிருப்பாங்களாம். அவங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா அந்த டேட்டு டைம் அதெல்லாம் பார்த்து தான் போக முடியும். எமர்ஜென்சிக்கு வந்துட்டு நீங்கள் போகிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாங்க அங்கே. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட்டு
1:30 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணியிருக்கிறாருங்க. வீடியோ கால் பண்ணால் போகவே இல்லை, அதாவது டவர் எடுக்கலை. அவங்க அம்மா வந்து நெட் ஆன் பண்ணி வைக்கலை. ஸோ நார்மல் கால் பண்ணுறாரு, ஃபாரின்லேருந்து நார்மல் கால் பண்ணுறாரு அவங்க வீட்டுக்கு, அதுவுமே சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஒருவேளை அவங்க அம்மா தூங்கிட்டாங்களோ, சரி ஓகே அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு, ஏன்னா இப்போ குழந்தை வேற ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறா, இந்த நேரத்தில் அம்மாவுக்கு ஃபோன் போட முடியுமா? சரி சொல்லி காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்குறாருங்க. திருநீர் பூசி விட்டுருக்கிறாரு. இவங்களோட குலதெய்வம் வந்து சுடலமாட சாமியா, அவரோட திருநீர்லாம் எடுத்து பூசி விட்டுருக்கிறாரு. சுடலமாட சாமி ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க வீட்டில், அவரை கும்பிட்றாங்க. ரொம்ப நேரம் வேண்டி ரொம்ப ஒரு மாதிரி கண்ணீர் விட்டு அழுதுறதுக்கப்புறமா இந்த குழந்தை, அதனாலயா என்னன்னு தெரியாது, ஒரு 5 நிமிஷத்துலேயே நேற்று நைட் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஒன்றுமே நடக்காம படுத்து தூங்கியிருக்கிறாங்க. இப்போது அடுத்த நாள் அவங்க அப்பா வந்து காலையில் வேலைக்கு கூட போகாமல் அதை கேன்சல் பண்ணிட்டு அப்பாவும் அம்மாவும் வினோத்தும் அவங்க ஒய்ஃபும் அந்த குழந்தைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். இவங்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கும்போது எப்பயுமே காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜோ இல்லை ஒரு வீடியோவில் பேசி எடுத்து அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் அம்மா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி அலறி அடித்து எந்திரிச்சிக்கிட்டே இருக்கிறா, ஏதோ அமானுஷ்யமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுமா. சின்ன வயசில் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு பண்ணும் தெரியுமா, பேய் பிடிச்ச மாதிரி, நீ கூட அந்த பொண்ணு வந்து நடிக்குது, சும்மா அவங்க வீட்டில் வந்து ஏதோ லவ் பிரச்சனை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களாம்மா. அதே மாதிரி இவ பண்ணுறாம்மா, நீங்கள் சும்மா தானம்மா சொல்லியிருக்கீங்க, அதனால தான் எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது சின்ன வயசுலேருந்து. இன்றைக்கி என் பொண்ணு அந்த மாதிரி பயப்படும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, நைட் ஆனாலே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறோமா அந்த டைமிங்லன்னு சொல்லி அழுது, நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்கம்மா, நான் போயிட்டு வந்து என்னென்னு சொல்கிறேன், ரொம்ப முடியாத பட்சத்தில் நான் நம்ம ஊருக்கு கூட்டு வந்துடுறேம்மா, அங்கே வந்து நம்ம சுடலமாடசாமி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு, திருநெல்வேலி பக்கத்தில் அவங்களோட சுடலமாடசாமி கோயில் இருக்குதாங்க, அவங்களோட குலதெய்வம், ஸோ அங்கே போயிட்டு வந்துடலாமாங்கிற மாதிரிலாம் பேசி ஒரு ரெக்கார்டு அனுப்பியிருக்கிறாரு. அனுப்பிட்டு பார்த்தா சிங்கிள் டிக்லேயே இருக்குது, இன்னுமா அவங்க எந்திரிக்கலை. ஆண்டி வேலை ஹாஸ்பிட்டல் போகும்போதும் ட்ரை பண்ணியிருக்கிறாரு, ஃபோன் போட்டால் ரிங்கே போகலை. இப்போது அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, அவங்க மாமாவோட ஃபோனுமே சுவிட்ச் ஆஃப். ஒன்றுமே புரியலை, என்னடா இது, தன்னோட குழந்தைக்கு இந்த மாதிரி நைட்டு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா, சரி ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம், அதில் நமக்கு நம்பிக்கை இல்லைங்கனால ஹாஸ்பிட்டலில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்குறோம். அம்மாவை ரீச் பண்ண முடியல, நைட்லேருந்து இப்போ வரைக்கும் ரீச் பண்ண முடியல. மாமாவுக்கு ஃபோன் போட்டால் மாமாவோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். என்ன நடந்துட்டுருக்கு இப்போது? இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணுறதை விடலைங்க, ஃபோன் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு, போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துருக்குறாங்க, மென்டலியோ பிசிக்கலியோ அந்த பொண்ணு பாதிக்கப்படவில்லை. அப்போது அந்த பொண்ணு எதனால் நைட்டு அந்த மாதிரி அரண்டு எந்திரிச்சு அழுகணும்? இது ஒரு மாதிரியான ஒரு தூக்க வியாதி. தூக்கத்தில் எந்திரிச்சு நடப்பாங்க இல்லையா, சிலர் வந்து தூக்கத்தில் எந்திரிச்சு நடப்பாங்க, சிலர் தூக்கத்தில் எந்திரிச்சு வீட்டை விட்டுலாம் வெளியே போயிடுவாங்க, அந்த மாதிரியான ஒரு வியாதிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். ஆனால் அந்த மாதிரியான வியாதியில் நைட்டு எந்திரிச்சு இந்த மாதிரி அழுக மாட்டாங்களாம், கனவுல காண்ற விஷயத்த அழுக மாட்டாங்களாம். லைக் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, எந்திரிக்கிறேன், இப்போ நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், என்னோட கனவுல நான் எங்கேயோ வாக்கிங் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்திரிச்சு வாக்கிங் தான் போவேன். நிறைய படங்களில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தூக்கத்திலே எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க சுற்றி. ஆனால் அழுக மாட்டாங்க, மூச்சு வாங்கி அழுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த இது கொண்டு போகாதான் எக்ஸ்ட்ரீம். ஏன்னா அது டக்குன்னு மூளையில வந்து கிளிக் ஆகி அதுல இருந்து எந்திரிச்சிருவாங்களா, அவங்களே எந்திரிச்சிருவாங்களா அந்த கனவுல இருந்து. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த குழந்தை எதனால இந்த மாதிரி அலறி அடிச்சு எந்திரிக்கணும், அழுகணும்? இவருக்கு ஏதோ தப்பாக தான் படுது, இருந்தாலும் அவங்க கொடுத்த மெடிசன்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட வேலைக்கு போயிடுறாரு, ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா வேலைக்கு போயிடுறாரு. அவரோட மைண்டு ஃபுல்லாகவே அவரோட அம்மா மேலேயும் மாமா மேலேயும் இந்த குழந்தை மேலேயும் தாங்க இருக்குது. ஏன் மாமா இப்போ வரைக்கும் ரிட்டன் கால் பண்ணல? அவருக்கு ஃபாரினுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வசதியும் ஃபோனில் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறாரு, இவரே அமௌண்ட்டு போட்டு ஸ்கைப்லேருந்து எல்லாமே. அதே மாதிரி தான் அம்மாவுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஏன் அம்மா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது, மாமாவோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது? தெரிஞ்சிக்க முடியல. பக்கத்தில் அக்கம் பக்கத்துலையும் யாரு கூடயும் இவர் பேசலை. இந்த 10 வருஷத்தில் எல்லாரோட கான்டாக்டும் மிஸ்ஸு, யாரு கூடயுமே பேசுறது கிடையாது. இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு நைட்டு ஒரு 9:30 மணி இருக்குமாங்க, அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு கால் வருது. அவங்க அம்மாவோட மொபைல்ல இருந்து, அக்கம் பக்கத்துல இருந்து பேசுறோம்ப்பா, நான் அந்த ஏரியாவோட கவுன்சிலர் பேசுறேன்ப்பா, எப்பா அவங்க அம்மா இறந்துட்டாங்கப்பா, என்னப்பா நீ ஒரு வார்த்தை கூட வந்து ஃபோன் போட மாட்டியாப்பா, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியாப்பா? அண்ணன் இவரால் அதை ஏற்றுக்க முடியல, வினோத்தோட அம்மா இறந்துட்டாங்களாம். எப்போ அந்த குழந்தை நைட்டு ஒரு மணிக்கு அலறி அடிச்சு எந்திரிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 2வது நாள் நைட்டு இவங்க அம்மா இறந்தது 11:30 மணிக்கு, இந்த பொண்ணு அலறி அடிச்சு எந்திரிச்சது 1:30 மணிக்கு. இந்த ரெண்டுக்கும் எதனா சம்பந்தம் இருக்குமா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்றேன்.
இப்போ வினோத்தால ஏத்துக்க முடியலங்க அந்த விஷயத்த. என்னங்க சொல்றீங்க? எங்க மாமாவுக்கு நான் ஃபோன் போட்டு பார்த்தேன், மாமாவோட ஃபோனும் சுவிச் ஆஃப், அம்மாவோட ஃபோனும் சுவிச் ஆஃப், என் பொண்ணுக்கு வேற உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்றாருங்க. சொல்ல முடியல, அவருக்கு தொண்டை அடைக்குது. ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அப்பாவை பார்த்துக்க முடியல நல்லபடியா. இவரு அந்த நிலைமையில இல்ல, நல்ல நிலைமையில இல்ல, அவங்க அப்பாவை பார்த்துக்க முடியல. இப்ப அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணுங்கிற நிலைமையில இருக்கிறப்போ அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்கன்னா அவருக்கு எப்படிங்க இருக்கும்? சோ நான் வரேங்கய்யா, நான் வந்துடுறேன், எப்போ என்ன ஆச்சு, அம்மாக்கு என்ன ஆச்சுன்னா தெரியலப்பா, மாரடைப்புன்னு நினைக்கிறேன், வீட்டுக்குள்ள வந்து இறந்து கிடந்திருக்கிறாங்க, காலையில பால் ஊத்துற பையன் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்திருக்கிறான், எப்பயுமே வந்து அவங்க தான் வாங்கிட்டு போவாங்களாம், காலைல 6-6:30 வந்து பால், அங்க நம்ம ஊர் சைட்லாம் வந்து பால் பாக்கெட்லாம் கிடையாதுங்க, இந்த பால் கறந்து எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு போவாங்க, எவ்வளோ லிட்டரோ ஊற்றிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் தான் இந்த பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பால் ஊற்றுற பையன் வந்து கதவை தட்டி ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருக்கிறான். உள்ளே இருந்து எந்த சத்தமே கேட்கல. ஆனால் அவங்களோட செருப்புலாம் வெளியே தான் கிடக்குது. அந்த பையன் சந்தேகப்பட்டு அக்கம் பக்கத்தில் சொல்லி உடச்சி பார்த்துருக்குறாங்க. கதவை உடச்சி பார்த்தா அவங்க அம்மா அவங்களோட பெட்லேயே, அந்த 2 BHKன்னு சொன்னேன் இல்லையா, 2 ரூம்ல அவங்களோட ரூம்லேயே கட்டிலேயே படுத்து இறந்துட்டாங்களாங்க. இவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் இப்போ கிளம்பி ஆகணும். கிளம்புறதுக்காக ஃப்ளைட் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவரோட நேரத்துக்கேன்னு சொல்லிட்டு 2 நாள் ஃப்ளைட் அவைலபிளாக இல்லைங்க. 3 நாளுக்கு அப்புறம் தான், அதாவது 2 நாளுக்கு அப்புறம் தான் 3ஆவது நாள் தான் அவருக்கு ஃப்ளைட் அவைலபிளாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல. பாடியை அங்கே வச்சிருக்கவும் முடியாது. இந்த ஐஸ் பாக்ஸில் வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவர் எவ்வளவோ கேட்குறாரு. பா இல்லைப்பா, ஐஸ் பாக்ஸில் வந்து 1 நாள் வைக்கலாம், நீங்கள் வர வரைக்கும்னா எப்படின்னு தெரிலப்பா, 3 நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அவங்க மாமாவும் லைனில் வராரு. என்னாச்சுன்னா, அவங்க மாமா எதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்க மாமா அன்னைக்கு ஒரு நாள் அவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோடு வண்டி எடுப்பாராங்க. லோடு வண்டியில் ஃபுல்லாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லோடு கொண்டு போகிறது தான் அவரோட வேலை. இந்த டிரான்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்க அம்மா இறந்ததுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூல வச்சிருந்துருக்காங்க. உயிருக்கு ஆபத்து கிடையாது, காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்திட்டாங்க. இப்போ அவங்க மாமா என்ன சொல்றாருன்னா, இப்ப ஆக வேண்டிய காரியத்தை நாங்க பாத்துடுறோம்ப்பா, நீங்க கிளம்பி வாங்க அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் உங்க அம்மாவோட முகத்தை இவரால் பார்க்கவே முடியலங்க. 3ஆவது நாள் அவருக்கு ஃபிளைட் கிடைச்சிருக்குது. ஃபிளைட்ல ஏறி இங்க வந்து பார்க்கும்போது அவங்க அம்மாவோட பாடி அங்க கிடையாது. அவங்க செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் அவங்க தம்பியே பண்ணிட்டாரு அவங்க அம்மாவுக்கு. இவரு இப்ப அந்த வீட்டுல போயிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மா இறந்த இடத்தெல்லாம் பார்த்து அவங்க அப்பாவும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க அப்பாவையும் அம்மாவும் நினச்சி அழுக ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்க மாமாவும் வந்து ரொம்ப ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. இவர் அடக்கவே முடியலையாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் அவங்களோட சொந்த வீட்டில் தான் 2 நாள் தங்கியிருக்கிறாரு வினோத், அவங்களோட ஒய்ஃபோட குழந்தையோட. இப்போ அவங்க குழந்தைக்கு வேற நைட் ஆனாலே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? அவங்க அம்மா இறந்ததும் இந்த குழந்தையோட பயப்படுறதுக்கும் எதனா கனெக்ஷன் இருக்குதா? இல்லையே. அப்படி பார்த்தாலும் முத நாளே அந்த குழந்தை எந்திரிச்சு அலறி அடிச்சு எந்திரிச்சாங்களே, ஒருவேளை அவங்க அப்பாவோட வேலையா இருக்குமா? இப்படி பல தாட் அவரோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதோட சேர்ந்து ஃபீலும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு, அதாவது அவர் அந்த ஊருக்கு வந்து முத நாள் நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்றாங்க. அந்த 2 ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுல அவங்க அம்மா இறந்தாங்க இல்லையா, அவங்க அம்மாவோட ரூம், அந்த ரூம்ல தான் குழந்தைய படுத்து தூங்க வச்சிருக்காங்க. எப்பயுமே மானிட்டர் பண்ணுவாங்க. குழந்தைய இந்த மானிட்டர் பண்றதுக்கு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மானிட்டர் பண்ற மிஷினை அவங்களோட ரூம்ல வச்சுட்டு எப்பயுமே அந்த குழந்தை வந்து தனியாக தான் தூங்குவாங்களாம். அப்படிதான் பழக்கிருக்கிறாங்க கனடாவில். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அம்மாவோட ரூம்ல தான் அந்த குழந்தை தூங்குவேன்னு சொல்லி அடம் பிடிக்க, அந்த குழந்தைய அங்கே தூங்க வச்சுட்டு இவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வச்சுட்டு இவங்களோட ரூமில், அதாவது எப்பயுமே வினோத் இருக்கிற ரூமுக்கு அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது வினோத்தோட கனவுல அவங்க அம்மா, இறந்து போன அவங்க அம்மா இவரை எப்பயுமே ஒரு பாட்டு பாடி தூங்க வைப்பாங்களாங்க. அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் கனவுல தான் இருக்கிறாரு. ஆனால் கண்ணீர் வருது. இவர் ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆகுற நேரத்தில் அந்த வாய்ஸ், அவங்க அம்மாவோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி குறன்னு கேட்க ஆரம்பிக்குதுங்க. அப்போதான் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சு பார்க்குறாரு. இவ்வளோ நேரமாக அவங்க அம்மா வாய்ஸ் கேட்டது அவர் கனவுல கிடையாது. பக்கத்தில் அந்த குழந்தை ரூமில் வச்சிருக்கிறாங்க இல்லையா மானிட்டர் மிஷின், அந்த மிஷின்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க அந்த ரூம்ல இருந்து பாடுறாங்க. அதுதான் இவருக்கு கேட்டுட்டு இருக்கு. அப்ப அவங்க அம்மாவோட வாய்ஸ் தான் கேக்குது. எந்திரிச்சு வேமா ஓடி இருக்கிறாருங்க. ஓடி போயிட்டு டோரை ஓபன் பண்ணி பாக்குறாரு, ஓபன் ஆகலையா. டோரை தட்டி பாக்குறாரு. அவங்க குழந்தையோட பேர் சொல்லி கூப்பிடுறாரு, ஓபன் பண்ண மாட்டாங்க. என்னடா அதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மனசுல நினைச்சுக்கிட்டு, அம்மா இந்த மாதிரி பண்ணாம என் குழந்தை பாவமா விட்டுருமா. இவர் கதவை போட்டு உடனே உடைக்கிற சத்தத்துல இவங்க வைஃபே எந்திரிச்சு வந்திருக்காங்க இவரோட ரூம்ல இருந்து. ஆனா இன்னுமே அந்த குழந்தை எந்திரிக்கல, இவரோட குழந்தை எந்திரிக்கல. டோர் கொஞ்ச நேரத்துல அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுதுங்க. இந்த சவுண்டு இருக்கு இல்லையா, அந்த மானிட்டர் பண்ணுற மிஷினில் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. உள்ளே ஏதோ குறன்னு சவுண்டு கேட்குது. அவங்க அம்மாவோட வாய்ஸ் தான், நல்லாவே தெரியுது. அந்த சத்தம் நிற்கிது, கரெக்டாக அந்த டோரும் ஓப்பன் ஆகுதுங்க. டோர் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா வினோத்தும் அவங்க ஒய்ஃபும் உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க. அவங்களோட பொண்ணு
நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. ரூமே மயான அமைதியாக இருக்கு. எப்படிங்க இது சாத்தியம்? இவங்க ரூமை போட்டு உடனே உடைச்ச சத்தத்தில் தான் அவங்க வைஃபே எந்திரிச்சு வந்திருக்காங்க, வினோத்தோட வைஃபே. ஆனா அந்த குழந்தை மட்டும் எப்படி தூங்கிட்டு இருக்கும்? அந்த குழந்தைக்கு எப்படி எந்த சத்தமும் கேட்காம இருக்கும்? அதே மாதிரி அவங்க அம்மா வாய்ஸ்ல இந்த தாலாட்டு பாடுற சத்தம் இவருக்கு கேட்டிருக்குது வினோத்துக்கு. இப்ப அந்த ரூம்ல இருந்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு நம்ம ரூமுக்கு போயிடலாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. அவரும் தூக்கிக்கிட்டு அவங்க ரூம்ல போய் படுக்க வச்சுட்டு இவங்க அம்மா ரூமை பூட்டி போட்டு வந்து தூங்குறாங்க. நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமா. அம்மான்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு எந்திரிச்சிருக்குதுங்க அந்த குழந்தை. இன்னமும் எதுன்னு சொல்லிட்டு இவங்களும் எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அதே மாதிரி இந்த ஃபாரின்ல இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி பதறி அடிச்சு அலறி அடிச்சு எந்திரிக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரியே அலறி அடிச்சு எந்திரிச்சு அழுகுதுட்டு இருக்குதான் உட்காந்து. ஆனால் இப்போ அந்த குழந்தை கண்ணை திறந்துகிட்டு அழுகுது. இவ்வளவு நாள் வரைக்கும் ஃபாரின்ல அந்த குழந்தை கண்ணை மூடிக்கிட்டு அழுதுகிட்டு ஒரு மாதிரி வீசிங் வந்து அதுவே படுத்துரும். இப்போ அந்த குழந்தை கண்ணை திறந்துகிட்டு அழுதுகிட்டு ஒரு மாதிரி ஒரு இடத்த பார்த்து நான் போயிடுறேன், என்ன விட்டுரு வேணாம், விட்டுருங்கிற மாதிரி சொல்லுதாங்க இங்கிலீஷ்ல. வினோத்துக்கும் உங்க வைஃபுக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த இடமே ஒரு மாதிரி எப்படின்னா நெகட்டிவ் வைபா இருந்திருக்கு. இவருக்கு இந்த அளவுக்கு நெகட்டிவா ஃபீல் பண்ணதே கிடையாதாங்க அவரோட லைஃப்ல. 5 நிமிஷத்துல தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த சுடலமாட சாமியோட திருநீர் எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. ஒண்ணுமே வேலைக்கு ஆவாது. 5 நிமிஷத்துல அந்த பொண்ணு மயக்கம் மட்டும் விழுக மாட்டேங்குது. அந்த ஃபாரின்ல போட்ட மாதிரி இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு எங்கெங்கே ஓடுது. அந்த பொண்ணு ஹர்ட் பண்ணுது. நான் வெளியே ஓடிடுறேன்னு சொல்லிட்டு வெளியே டோரை வந்து ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. கீ வந்து இவர்கிட்ட இருக்கு, ஒளிச்சு வச்சிருக்கிறாரு மெயின் டோரோட கீ. வினோத் அவரோட வைஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டுருக்காங்க, பாபுக்கு. அவரும் இப்போ ஆண்டி வேலை கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு சாமியார்லாம் கூட்டுக்கிட்டு. இப்போ வினோத் என்ன பண்றாருன்னா அவங்க அம்மாவோட ஏதோ என்ன நினைப்புல அப்படி பண்ணாருன்னு அவருக்கு இப்போ வரைக்கும் சத்தியமா தெரியலையாங்க. அவங்க அம்மா ரூமை ஓபன் பண்ணி இந்த பொண்ணை இழுத்து உள்ள தூக்கி போட்டிருக்கிறாரு, பெட்ல தூக்கி போட்டு அவரும் அவங்க வைஃபும் உள்ள போயிருக்கிறாங்க. அவங்க அம்மா ரூம்குள்ள இந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா எரியுது விட்டுருன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல இன்னும் வேற குரல்ல பேசுதான், வேற ஒரு வாய்ஸ்ல பேசுதான் அந்த குழந்தை. எல்லாமே புதுசா இருக்கு இவங்களுக்கு. வினோத்துக்கும் அவங்க வைஃபுக்கும் ஒண்ணுமே புரியலங்க. அவங்க பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் கதறாங்க, ஏன் ஒரு மாதிரி உருள்றாங்க, எரியுதுன்னு சொல்லிட்டு எதுக்கு கத்தணும், அதுவும் இங்கிலீஷ்ல எதுக்கு பேசணும், என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்போ அவங்க மாமா இருக்கார் இல்லையா பாபு, அவரும் வந்துடுறாருங்க. ஒரு சாமியை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒருத்தருக்கு சாமி வந்து ஆடுறது, இந்த மாதிரி பேய் ஓட்டுறதுலாம் கிராமங்கிறனால நிறைய பேர் இருப்பாங்களாங்க. அதில் ஒருத்தரை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. கூப்பிட்டு வந்தா அவருமே சுடலமாட சாமிக்கு பூஜை பண்றவங்க தானா. இப்போ இந்த சாமியார் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு இன்னுமே உக்கிரமா ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி பண்ணுதாங்க. லிட்டரலி அந்த பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குது. இப்போ இந்த சாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன பூஜை பண்ணாங்க, என்ன மாதிரியான பரிகாரம்லாம் பர்சனல் ப்ரோ நான் ஷேர் பண்ணிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணல. இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க பொண்ணு வந்து மயக்கத்திலே இருந்திருக்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சிருக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு யாருமே தூங்கலை, ஆல்மோஸ்ட் விடிஞ்சிருச்சு. 4-4:30க்கெலாம் அந்த பொண்ணு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறமா பாட்டின்னு இருக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த பொண்ணோட வாயில் வந்த வார்த்தை பாட்டி. பாட்டி உயிரோடே இல்லையம்மா, ஏம்மா பாட்டிங்கிறன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க, இல்லைப்பா பாட்டி தான் வந்து என்னோட உயிரை காப்பாத்துனாங்க. கனடால ஏதோ ஒரு பார்க்குக்கு போயிருக்கிறாங்க. வினோத்தோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த குழந்தை 8 வயசு குழந்தைய கூப்பிட்டுட்டு வினோத் வந்து ஆபீஸ் போயிட்டாரு. இவங்க 2 பேரும் பார்க்குக்கு போயிருக்கிறாங்க. அது பக்கத்துல ஒரு லேக் மாதிரி இருக்குமாங்க. அந்த லேக் ஓரத்துல இருந்து ஒரு பென்சில் எடுத்திருக்கிறாங்க இந்த குழந்தை. அது எப்படின்னா மிக்கி மவுஸ் சிம்பிள் போட்டு ஒரு மாதிரி கருப்படிச்சு ஒரு மாதிரி இருந்திருக்குது. இருந்தாலும் குழந்தைங்கலாம் இந்த மாதிரி பார்க்குக்கோ பீச்சுக்கோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா கீழே கடந்து எதனா ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம், கொடைக்கானலில் ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம். அதுலேயுமே ஒரு குழந்தை வந்து பொம்மையை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு. அதுலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கும். இந்த குணா குகையில் நடந்த அமானுஷம் சொல்லிட்டு நான் ஒன்று போட்டிருப்பேன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் இந்த குழந்தையும் 8 வயசு குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பார்க்கில் இருந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அந்த பென்சிலை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கு நைட்டு தான் அந்த பொண்ணு அலறி அடித்து ஒரு மாதிரி எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அலறி அடித்து அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்றைக்கி தான் இவங்க அம்மா இறந்துருக்கிறாங்க. அப்போது இவரோட அம்மா இறந்தது தற்செயலான ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு நார்மலாகவே கொஞ்சம் பேஷண்ட்டாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சடனாக ஏதோ ஆகி ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஏதோ சம் ப்ராப்ளம் வந்து அவங்க இறந்துருக்கிறாங்க. இங்கே இவங்க பொண்ணை பிடிச்சிருக்குது ஒரு ஆத்மா. அதை பற்றின கேள்விகளை தேடி ஓடும்போது தான் அவருக்கு நிறைய ஆன்சர் கிடச்சிருக்குது. இவருக்கு இது இப்போ புரியலையாங்க. 1 மாசமா அதுக்குள்ளேயே இருந்திருக்கிறாரு. தன்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சாமியார்லாம் போனதுக்கப்புறமா அந்த பொண்ணு எதனால பாட்டின்னு சொல்கிறாங்க, இந்த பொண்ணோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, எதனால் இங்கிலீஷில் பேசிச்சு, அந்த பொண்ணு வந்து எதனால் இங்கிலீஷில் ஒரு மாதிரி அமானுஷமாக பேசணும், ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி இதை அனலைஸ் பண்ணி 1 மாதம்
1 மாசம் அனலைஸ் பண்ணி அதைத்தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பார்க்ல இருந்து ஒரு ஆத்மா, ஒரு குழந்தை வந்து இறந்து போயிருக்குதுங்க. அந்த லேக்குள்ள விழுந்து அந்த குழந்தை இறந்துருச்சான் பார்க்ல. அந்த குழந்தையோட ஆத்மா அங்கதான் சுத்திட்டு இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்களாம். அந்த பார்க்குக்கு தான் அவங்க அம்மா அந்த குழந்தைய கூட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த குழந்தை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த பென்சில், அது அந்த குழந்தையோட பென்சிலா இருக்கலாம். ஏன்னா இவரால் எதையுமே ரொம்ப உறுதியாக சொல்ல முடியலங்க. இவரே அனலைஸ் பண்ணி இவரோட கருத்தை தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதுல இருந்து அந்த ஆத்மா இந்த குழந்தைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்குது. இந்த பொண்ணு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் எதனால் நைட்டு 12லேருந்து 1:30 மணிக்குள்ளே இந்த விஷயம் நடக்கணும்? அதுவும் 5 நிமிஷத்துலேயே மயக்கம் போட்டு ஏன் விழுந்துடணும்? காலையிலலாம் அந்த பொண்ணு நார்மலாக தான் இருந்தாங்களா? ஒருவேளை இவங்க அம்மா இறந்து இவங்க ஊருக்கு வராமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போயிருக்கலாம்ங்கிறாரு வினோத். இதுக்கப்புறமா அவங்களோட லைஃப்பில் வந்து அந்த குழந்தைக்கு எதுவுமே நடக்கலையாம். அதுக்கப்புறம் அவங்க சுடலமாடசாமி கோயிலுக்கு போயிட்டு இவங்களோட இப்போ பூர்வீக வீடை வந்து இன்னும் அவங்க சேல் பண்ணவே இல்லை. அங்கேயே தான் இருக்குது, திருச்சியில் இருக்கிற கிராமத்தில் தான் இருக்குது. அவங்க அம்மா அப்பா ஞாபகார்த்தமாக அந்த வீட்டோட பேர் வந்து அவங்க அம்மா அப்பா பேரில் தான் வச்சிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே கனடாவில் இப்போ செட்டில் ஆகிட்டாங்களாங்க. இந்த கதை இதோட முடிவடையுதுங்க. வினோத் என்கிட்ட என்ன சொன்னாரோ நான் அதை அப்படியே உங்ககிட்ட என்னோட நரேஷன் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக அவரோட பேர் வினோத்தோ பாபு அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இது எல்லாமே புனை பெயர்கள் தான். ஏன்னா அவங்களோட ப்ரைவசி காரணமாக இது எதுவுமே சொல்ல வேணான்னு சொன்னாங்க. நானும் சொல்லலை. அவங்க சொன்ன கதையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இதிலேருந்து எனக்கு நிறைய டவுட் இருக்குதுங்க. இப்போது அவங்க அம்மாவோட ஆத்மா அங்கே தான் இருக்குதா? அவங்க வீட்டில் தான் இருக்குதா? எதனால் அவர் கனவுல வந்து அவங்க அம்மா தாலாட்டு பாடுற மாதிரி கேட்டிருக்கோம்? ஒருவேளை அவங்க அம்மா வந்து எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்களா, வார்னிங் கொடுத்துருப்பாங்களா, உன் பொண்ணுக்கு வந்து ஆபத்து, என் பேத்திக்கு ஆபத்து, நீ போய் காப்பாத்துங்கிற மாதிரி கனவுல வந்து எச்சரிக்கை பண்ணியிருப்பாங்களா? அப்படி இருந்தால் எதனால் அந்த மானிட்டர் பண்ணுற மிஷினில் அவங்க அம்மாவோட வாய்ஸும் கேட்கணும்? ஒருவேளை இவரோட கற்பனையா அவங்க அம்மா வாய்ஸ் வந்து கனவுல அவங்க வந்து சொன்னதை இவர் ரியலாகவே இதில் தான் கேட்குதுன்னு நினச்சிக்கிட்டாரா? அதெல்லாம் தாண்டி உள்ளே போய் அந்த டோரை அவ்வளோ நேரம் உடைக்கும் போது அந்த பொண்ணு ஏன் அவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கணும்? அந்த பொண்ணுக்கு காது கேட்காதா? இந்த பொண்ணோட உடம்புல தான் அந்த ஆத்மா இருக்குது அப்படின்னா எதனால் அவங்க அம்மாவோட ரூமில் போய் படுத்து தூங்கணும்? ஆல்ரெடி அந்த அவங்க அம்மாவோட ரூமில் தானே அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. எதனால் டிஸ்டர்ப் ஆகி மறுபடியும் அவங்கள இவங்க ரூமுக்கு கூப்பிட்டு வரணும்? இப்படி பல கொஸ்டின் இருக்குதுங்க எனக்கு. உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்குதுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோஸ்டிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் எதனா அமானுஷ்ய கதைகள் இருந்தது அப்படின்னா எனக்கு அதை சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து என்னை இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனையும் கொடுத்து மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அதில் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அதில் நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை விட இன்னும் பயங்கரமான கதைகள்லாம் அதில் போடப்படும். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் லெவல்னு இருக்குதுங்க. மொத்தம் 3 லெவல் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் ஹாண்டட் கோஸ்டிஸ். அதில் மெம்பர்ஷிப் வந்து வந்திருக்கிறாங்க. நமக்கு வந்திருக்கிறவங்களோட நேம்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன். அசி ஜெசரே அப்படிங்கிறவங்க ஹாண்டட் கோஸ்டிஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா, வெல்கம் டு அவர் கிளப். அஞ்சலி பிரபாகரனும் அவங்க ஹஸ்பண்ட்காக பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதில் என்ன மாதிரியான வரப்போகுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் போல இருக்குது. ஹாண்டட் கோஸ்டிஸில் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. 299 ரூபா தான். நேற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஒரு பொண்ணு போட்டிருந்தாங்க, அண்ணே 10,000 ரூபா காட்டுது, நாங்கள் வந்து இதெல்லாம் கட்டி பார்க்க முடியாது. நாங்கள் மாதத்துக்கு 299 ரூபா தான்மா நான் கேட்குறேன். அதுவுமே எதுக்காக கேட்குறேன், என்ன ப்ரொடக்ஷன் செலவு, என்ன லைட்டிங் செலவு, என்ன அடுத்து அதில் என்னென்னலாம் வரப்போகுதுங்கிற டீட்டெயில் எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக போடுறேன். அடுத்த வீடியோவை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஐஸ்வர்யா ஸ்ரீதர் அவங்களும் ஹாண்டட் கோஸ்டிஸில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கிறாங்க. தேங்க்யூ ஐஸ்வர்யா. ஜகின் வராஸ் அப்படிங்கிற ஒரு பிரதர், ஒரு தம்பி ஹாண்டட் கோஸ்டிஸில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். என்ன நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுற இவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. 2வது பேக்கேஜில் 599 ரூபா. அதில் உசேன் ஃபர்காஸ்ங்கிற ஒருத்தர் தான் அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் நம்மளோட உசேன், அவர் தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன். அதில் இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க, வெப் சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு 3வது பேக்கேஜ். அதில் இது எல்லாமே கவர் ஆகும். 399 நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம், என்னென்னலாம் பண்ணலாங்கிறது அதிலே கொடுத்துருப்போம். அதே மாதிரி 599 என்னென்னலாம் கவர் ஆகுமோ இது எல்லாமே 799 கவர் ஆகும். அதை ஒரே ஒருத்தர் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போதைக்கு. தீமா ஜெயாசிங்கிறவங்க 799 ரூபா கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப வாக்கிங் போகிற இடமா அது?
ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஒரே ஒருத்தர் தான் என் மேலே நம்பிக்கை வச்சு ஷார்ட் ஃபிலிம் அண்ட் வெப் சீரிஸ்க்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த லெவல் வந்து அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கான ஒரு கிவ்அவே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய கிவ்அவேலாம் இருக்கும் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். என்னப்பா பாடுறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸ்வீதா ஆ ஆ அப்படிங்கிறான். அப்படியா, அந்த பாட்டா? சரிப்பா மேலே வா உட்கார். என்ன காதில் என்ன மாட்டிருக்கீங்க? மேலே ஏறு, அப்பா மேலே ஏறு, பாடு. என்ன பாடுறீங்க? காதில் மாட்டியிருந்தீங்களா? மாட்டிக்கோங்க. கோஸ்டிஸ்க்கு பாடிக்காமீங்க. பாடுங்க பாடுங்க. என்ன சாங்கு பாடுங்க. மெண்டல் ஆரோவா? பாடியா பாடியா. மண்டையா மண்டையா மல்லியா மல்லியா. பாடியா. சரி நீ பாடு அப்படின்னா தான்ப்பா. மல்லியா 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 பாட்டு சொல்ல. நீ பாடியா. அவ சும்மா சரிடா, அவருக்கு வேற வேலை இல்லை, அமைதியா இருப்பா. பாடியா. மல்லியா 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 மல்லையா வந்து மல்லையா இருக்காரா? உயிரோட இருக்காரா? மல்லியா 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 மல்லையா. கடனை கட்ட வாயா நாட்டுக்குள்ள. பாடு. மல்லியா 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 வாட்டத்துல மத்தியம்மா பாட்ட சொல்ல. சூப்பரா பண்ணாரு அர்ஜுன். இருங்க பாய் சொல்லல. இருங்க பாய். இவர் வந்து என்னங்க இவனுக்கு ஹெட்செட்லாம் மாட்டி விட்டுருக்கீங்க, காதுலயே மாட்டல. அவரு இங்கிட்டு பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க ஒண்ணுமே இல்லை. ஆமா, இவர் வந்து நேத்து இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு அஞ்சலி பிரபாகர் வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், போய் பாருங்க. சூப்பரான ஒரு வேலண்டைன்ஸ் டே சர்ப்ரைஸ். என்னையா படிக்கிட்டு இருக்க? டம் டம்மா. கோட்டா ஆடா அண்டல ஆடோ ஏக்கி உஃபி எக்கே பாடோ. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. டாடா. டாடா. டிக்க டிக்க லவ் யூ கோஸ்டிஸ் சொல்லிரு. அது குட்டி. சரி 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 சொரியாம சொல்லுங்க. ஹலோ கோஸ்டிஸ் சொல்லு. அப்பா எப்படி சொல்லுவாரு? அப்பா எப்படி கதை சொல்லுவாரு? சொல்லு அப்பா மாதிரி. போயாங்கிட்டு எப்ப பார்த்தாலும் காக்கா கதை சொல்லிட்டு இருப்போம். சரி, உன்னோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்களாம். கோஸ்டிஸ் வந்து நிறைய பேர் ப்ளூபர்ஸ் ஏன் போட மாட்டீங்க, நீங்க போடுங்க, நாங்க அர்ஜுனை பார்க்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்றது, நீ சொல்லு. நான் வரமாட்டேன்னு நான் சொல்கிறேன். அப்பா நான் வந்தேன்னா வீடியோ தவிர்த்து ப்ளூபர்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருப்பார். அதனால தான் அவர் பாவம் அவரே வீடியோ எடுத்து போடுறாரு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு சொல்லியா அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதுயா. என்னையா என்னது? சரி அப்பாக்கு ஏபிசிடி சொல்லி கொடு. யூகேஜியா இஎஃப்ஜியா? சரி சொல்லு. I I U U A A I I O O A A Au Au Ak Ak. சூப்பர்யா சூப்பர்யா. அர்ஜுன் பாத்தீங்களா சூப்பரா பண்ணா. அது மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, குழந்தைங்கலாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். பையன் நிறைய குழந்தைங்கலாம் பாத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இன்னைக்கு இரியா நிறைய குழந்தைங்கலாம் நம்ம சேனல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இன்னைக்கு கதையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தை வந்து பார்க்கில் போய் ஏதோ ஒரு பென்சிலை எடுத்துகிட்டு வந்தனால தான் அந்த குழந்தைக்கு பேய் பிடிச்சிருச்சு இல்லையா? அதனால்
நீங்கள் யாருமே வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. எங்கேயாவது வெளியே போகிறீங்க, அப்பா அம்மா கூட போனாலும் சரி, இல்லை தனியாக வெளியே எங்கேயாவது போனீங்கன்னா கீழே கிடந்து எந்த பொருளும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராதீங்க. சொல்லப்போனால் கீழே கிடந்து எந்த பொருளையும் எடுக்காதீங்க. ஓகே? நாம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குங்கிற மாதிரி, நாம் ஒன்று நினச்சோன்னா அர்ஜுன் ஒன்று நினைப்பான் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டோட இயல்பு. இருந்தாலும் இன்றைக்கான ஸ்டோரியை நான் எடுத்தே தீருவேன். ஏன்னா வேலண்டைன்ஸ் டே அது இதுன்னு சொல்லிட்டு எங்களால் அடுத்தடுத்து ஸ்டோரி எடுக்க முடியும். அதையாச்சும் சொல்ல விடுங்கடா. ஒரு காரணத்தை சொல்ல விடுறதுக்காச்சும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் இல்லையா? என்னையா நீங்கள் இங்கே பாரு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க ஐயா. ஐயா ஆட்டமெல்லாம் போதும் ஐயா. சார்ஜ் போட்டியாவா? ஸோ எத்தனை கேள்வி ஒரு பெரிய மனுஷன். எப்பாடி எப்பா முன்னாடிலாம் வந்து எப்படா பேசுவாங்கன்னு இருக்கும். இப்போ வந்து எப்படா கொஞ்ச நேரம் மாதிரி பேசாமல் இருப்பாங்களாடாங்கிற மாதிரி தான் இருக்குண்ணே. கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு சாவடிக்கிறாங்க. இப்போ தான் நம்ம தெய்வ திருமகள் படம் வந்தப்பெல்லாம் கேட்கும்ல அந்த பிள்ளை, விக்ரம் சார்கிட்ட கேட்கும்ல அங்கே அதில். ஆமாம் அந்த அதாவது நிலா ஏன்பா காக்கா ஏன்பா கருப்பாக இருக்குது? ஏன்னா அது கருப்பாக இருக்குல்ல அதான் காக்கா. ஏன்னா அது காக்கா இல்லை. அந்த மாதிரி தான் இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அர்ஜுன் கிட்ட. அந்த பார்த்தீங்களா அலப்பறை தான்.